இன்னைக்கு என்னங்கம்மா சமையல்? வாங்க பார்க்கலாம். சாப்பாடு, தட்டைப்பயிர் தாளித்தது, ரசம். டிஃபனுக்கு வந்து சாப்பாடு தாளித்தது, தேங்காய் எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி உப்பு போட்டு தாளித்து அதை சாப்பாட்டை போட்டு பரட்டிடுறது. இதுதான் எண்ணெய் சாப்பாடு தாளிக்கிறதுன்னு சொல்கிறது. நெய் மணமாகவும் இருக்கும். வெறும் பச்சை மிளகா, வெங்காயம், கடுகு இது மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கு, உப்பு, அவ்வளோதான். ரசம் வந்து நேற்று வச்சது, கெட்டு போகாத எந்த பொருளும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால அதையவே வச்சுருக்கிறேன். இப்போ பாப்பா வந்து பம்கின் சீட்ஸு எல்லாம் நிறைய பேர் வறுத்துட்டு வந்து சாப்பிட்றாங்கம்மா, எனக்கு வறுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து பயிர் தாளிச்சிருக்கிறேன். பம்கின் சீடு இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் எப்படி வறுத்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி ப்ரோட்டீன் இதுலேயும் இருக்கும். ஒரு தடவை பம்கின் சீட்ஸ், இந்த சீட்ஸ் எல்லாம் வறுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு, என்ன சீட்ஸ் பாப்பா அது? தாமரை சீட்ஸு. தாமரை சீட்ஸ் வறுத்து கொடுத்தாங்க. நாங்கள் திருப்பூரில் போயிருந்தப்போ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அது பிடிக்கலன்னு துப்பிட்டாங்க. அந்த மாதிரி இது வந்து நம்ம சாப்பாடோடு சாப்பிட்றதுனால இது பிடிச்சிருக்கு. சின்னதுலேருந்து சாப்பிட்டு பழகினது, அது புதுசாக சாப்பிட்றது இது பிடிக்காது. இதுதான் இன்றைக்கி சமையல் எங்கள் வீட்டில். பாத்திரம் மட்டும் கழுகாமல் இருக்குது. மணி எவ்வளோ ஆச்சுன்னா மணி 7:40 ஆயிடுச்சு. பாப்பா குழம்பு வைக்காததுக்கு ஒரு சாக்காடு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, அம்மா பழைய ரசத்தை வச்சுட்டு அப்படின்னு. உண்மையாலுமே வேஸ்ட்டு, கெட்டு போகாத எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது பாப்பா. இது வந்து இப்போ பாப்பா வந்து பயிர் வச்சுருக்கிறேன், பயிர் சாப்பிட மாட்டேன்ட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்றாங்க. அது வேணால் ஊறுகாயும் பிடிக்கும். பயிர் சாப்பிடு பாப்பான்னு சொன்னாங்கன்னா அது சாப்பிட்றது. சாப்பாடு எப்படி இருக்குது பாப்பா? சாப்பிட்றது இல்லை. சாப்பாடு நல்லா இருக்குங்க, கொஞ்சம் உப்பு பத்தலையா? எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.